Hey hello friends, welcome back to the channel. இந்த வீடியோல கியூபிக் மொபைல் வாலெட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை வந்து ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. கியூபிக் மொபைல் வாலெட்டை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க கையில வந்து ஐபோன் இருக்கணும், அதாவது iOS டிவைஸ் இருக்கணும். அப்படி iOS டிவைஸ் இல்லாம ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குது அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ்ல கியூபிக் மொபைல் வாலெட்டை உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து iOS டிவைஸுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க கியூபிக் மொபைல் வாலெட் யூஸ் பண்றதுக்கு. கியூபிக் மொபைல் வாலெட்டை உங்களோட ஐபோன்ல யூஸ் பண்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான், அதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல உங்களோட ஆப்பிள் ஸ்டோரை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணி போட்டு கியூபிக் வாலெட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிருங்க. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க யூஸ் பண்ணட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஐபோன்ல. சோ வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்டா, புதுசா உங்களோட வாலெட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கொள்ளணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படி இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட வாலெட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம முதல்ல நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் முதல்ல என்னோட வாலெட்டை அழிச்சிடுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் முதல்ல உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. கிரியேட் நியூ வாலெட் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு காமிக்கும். சோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு அப்படி காமிக்குது. இதுல வந்து கீழே பாருங்க கிரியேட் நியூ வாலெட், இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான பாஸ்வேர்ட் ஒன்றை கிரியேட் பண்ண சொல்லும். சோ நான் ஒரு பாஸ்வேர்ட் ஒன்றை கிரியேட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒன்ஸ் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது உங்களோட பாஸ்வேர்டை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ற மெசேஜ் நீங்க பாப்பீங்க. இதுக்கு வந்து எஸ் ஐ ஹேவ் பேக்கப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சு போட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாலெட்டோட நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் அன்லாக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்க போன்ல இருக்கிற பிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் லாக்கை யூஸ் பண்ணி இந்த வாலெட்டை வந்து ஓபன் பண்றதுக்கான அக்சஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தேவை அப்படின்னா இதை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி தேவை இல்லாட்டி இதை வந்து ஒன் பண்ணாமலே விட்டுருங்க. நீங்க எவ்ரி டைம் வந்து பாஸ்வேர்ட் வந்து போட்டு தான் நீங்க அதை திறக்கிற மாதிரி இருக்கும், அதாவது லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ் லாக்கை வச்சு நீங்க ஒரு வாட்டி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோல நான் இதை ஒன் பண்ணாமலே காமிக்கிறேன். சோ ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வரைக்கும் பாருங்க ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற இதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வாலெட், இதுக்கு முன்னாடி வெப் வாலெட் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வெப் வாலெட்டுக்கு வந்து நீங்க சீட் பேஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த சீட் பேஸை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சோ எப்படி என்ன, முதல்ல உங்களோட அக்கௌண்ட் உங்களோட வாலெட்டுக்கான ஒரு நேமை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன நேம்னா வச்சுக்கலாம். சோ நான் இதுல வந்து கிரிப்டோ எக்ஸ் தமிழ் அப்படின்ட்டு போட்டுடுறேன். கிரிப்டோ எக்ஸ் தமிழ் அக்கௌண்ட் நேம் வச்சிருக்கிறேன். சோ என்னோட சீட் பேஸை நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி காட்டுறேன். அதான் என்னோட சீட் பேஸை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும். சோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா இழுத்து உங்களோட பப்ளிக் வாலெட் ஐடியா கூட இந்த இடத்துல அதாவது கியூபிக் காயினை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு பப்ளிக் ஐடி வச்சிருப்பீங்க இல்லையா, பப்ளிக் அட்ரஸ் வந்து அதை வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து காமிக்கும். உங்களோட சீட் பேஸை மேல கொடுத்துட்டீங்க அப்படின்றா ஒன்ஸ் இதை செக் பண்ணி போட்டு உங்களோட வாலெட் தானே அப்படின்றத சர்வ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்றா இந்த மாதிரி வந்திருக்கும். பிஃபோர் யூ ப்ரொசீட் கீப் அ சேஃப் பேக்கப் யுவர் பிரைவேட் சீட் அப்படின்றது. எஸ், உங்களோட சீட் பேஸ் வந்து எப்பயுமே சேஃப் ஆகிக்கணும். ஆல்வேஸ் அதை டேக் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா இந்த மெசேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் அபவ்ன்றத கொடுத்து போட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாலெட் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். சோ இதுக்குள்ள வந்து நீங்க வந்து அஸ் யூஸ்வலா நீங்க மொபைல், அதாவது வெப் வாலெட்ல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெப் வாலெட்டுக்கு வந்து வாலெட் ஃபைல் எல்லாம் தேவை, இதுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் சீட் பேஸ் மூலமாவே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை கூட இதுக்குள்ள வந்து ஆட் பண்றேன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாவே உங்களோட மொபைல் வாலெட்டை நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து நினைக்கல இது அவ்வளவு கஷ்டமான ப்ராசஸா இருக்கும் அப்படின்ட்டு. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.